السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்திற்குரிய உஸ்தாதாக்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ்வின் பேரருளால் வாரந்தோறும் நம்முடைய மார்க்கத்தை சீர்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வின்பால் நமது நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய இந்த கல்வி அமர்வில் நாம் குழுமுகின்றோம். எதற்காக நாம் இங்கு குழுமுகின்றோமோ அந்த நல்ல நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு சிறந்த குடும்பங்கள், முன்மாதிரி குடும்பங்கள் உருவாகுவதற்கான சில முக்கியமான அறிவுரைகளை நாம் தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில நம்முடைய இல்லங்களில நிலைப்படுத்தப்படக்கூடிய மார்க்க விஷயங்கள் என்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு சில முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம். பொதுவாக அல்லாஹ்வின் பேரருளால் நாம் எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம், முஃமின்களாக இருக்கின்றோம். நம்முடைய குடும்பமே ஒரே ஐடியாலஜில, ஒரே திட்டமிடல்ல எல்லாரும் இஸ்லாத்தின்பால் நகரக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். இப்ப நான் தனியா இஸ்லாத்தின்பால் முன்னெடுப்புகளை செய்யறதும், என்னுடைய மனைவி அதுல பலகீனமா இருக்கிறதும், அல்லது மனைவி ரொம்ப முஸ்தீப் எடுக்கிறதும், கணவர் பலகீனமாக இருக்கிறதும், பெற்றோர்கள் முஸ்தீப் எடுக்கிறது இஸ்லாமிய நிலைநாட்டல்ல, அதே மாதிரி பிள்ளைகள் பலகீனமா இருக்கிறது. சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் என்ன செய்யறது, மார்க்க விவகாரங்களை முன்னெடுப்பு செய்யறது, பெற்றோர்கள் பலகீனமாக இருக்கிறது. இப்படி இல்லாம எல்லாருமே சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது, எல்லாருமே சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபடுறது, இவைகளை நாம் சரியாக ஆக்குறது, இதை நம்முடைய குடும்பத்துல நடைமுறைப்படுத்துறதுக்கு பல்வேறு அம்சங்கள் வேற ஒண்ணு ஒண்ணாக செய்யணும். திடீர்னு ஒரு மாற்றம் எல்லாம் என்ன செய்யல, ஏற்படாது, ஏற்பட வாய்ப்பும் கிடையாது. அதை படிப்படியாக சில மாற்றங்களை கொண்டு வரணும். அதுல ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம குடும்பங்கள்ல ஷூரா என்கிற ஒரு அமைப்பு இருக்கணும். ஷூரா அப்படின்னா ஒரு குர்ஆன்ல ஒரு சூறாவே இருக்கு, ஷூரான்னு சொல்லிட்டு அஷூரா. அந்த சூறாக்கு பேரு சூரா அப்படின்னா அத்தியாயம், சூரா அப்படின்னா அத்தியாயம், சூரத்துன் அப்படி சொல்லுவாங்க. புள்ளி இல்லாத சீனு, 3 புள்ளி வச்ச சீன் இருக்கா இல்லையா, 3 புள்ளி வச்சது ஷீன் அப்படிம்பாங்க. ஷூரா அஷூரா அப்படின்னா கலந்த ஆலோசனைன்னு அர்த்தம். இந்த இஸ்லாமிய வரலாறுலையும் சரி, இஸ்லாமிய வாழ்க்கை முறையிலையும் சரி, ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு அம்சம் தான் கலந்த ஆலோசனை. கலந்த ஆலோசனைனா என்னது, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது. இது நம்ம குடும்பமா நடைமுறைப்படுத்துற ஒரு விஷயம். அப்ப என்ன செய்யறது, ஒரு குடும்ப தலைவர் தன்னுடைய மனைவியை கூப்பிடுறது, இங்க வாங்க,
பிள்ளைகள் விவரமான பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அவங்கள உட்படுத்துறது. ஏமா இங்க வாமா உட்காரு, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையா அப்பா இங்க வந்து உட்காரு, இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய போறோம், வீட்டுக்கு வந்து ஒரு கட்டில் வாங்க போறோம். இன்னைக்கு ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு ஸ்டீல் கட்டில் கிடக்கு, ஏன்னா இப்போ ஒரு மரக்கட்டில் வாங்கலான்னு இருக்கு. இது பத்தி உன் கருத்து என்ன, வாங்கலாமா அவசியமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும். அப்ப ஒரு மனைவியா என்ன சொல்லுவாங்க அவங்க, இப்போதைக்கு தேவையில்லையே அப்படின்னு ஒரு கருத்து வரலாம். வாங்குறதா இருந்தா இப்படி வாங்குவோமா அப்படின்னு அவங்க ஒரு கருத்து சொல்லலாம். அவங்க பிள்ளைங்க ஒரு கருத்து என்ன செய்யலாம், சொல்லலாம். எது எப்படியோ அது நடைபெற்றாலும் சரி அல்லது அந்த முடிவு நடக்காவிட்டாலும் சரி, ரெண்டுலையுமே ஒரு கூட்டு முயற்சி இருக்கு. குடும்பத்துல என்ன வராது, நீ செஞ்சிய நான் செஞ்சிய தனிப்பட்ட பிரச்சனையே வராது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல ஷூராங்கிற அத்தியாயத்துல, அந்த கலந்த ஆலோசனைங்கிற அத்தியாயத்துல 38வது வசனத்துல இதை சொல்றான். என்ன சொல்றான், வஅம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில ஒரு காரியத்தை என்ன செய்வாங்க, ஷூரா செய்வாங்க, ஆலோசனை கலந்துரையாடுவாங்க, உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுக்கணும். ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு இடம் வாங்க போறோம், ஒரு வீடு கட்ட போறோம், அல்லது ஒரு வீடை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், எதுவாக இருந்தாலும் குடும்பத்தாரிடத்துல சூரா பண்ணிட்டோம்னு சொன்னா அது பல்வேறு வகையில நமக்கு என்ன செய்யும், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்ன சொல்றா பாருங்க, நீங்க வந்து ஒரு காரியத்தை நீங்க வந்து ஒரு காரியத்தில் இறங்கி விட்டால் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ரு, நீங்க உடனே என்ன செய்யுங்க, ஷூரா பண்ணுங்க. ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அதுல தவக்கல் அல்லாஹ் மேல வச்சிருங்க. அப்போ நம்ம குடும்பத்துல ஒரு முடிவு சாதாரணமா சொல்லக்கூடாது. அது மாதிரி நாம இருக்கிறோமே, நாம ஒரு முடிவு, மனைவியா இருக்கக்கூடிய நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க, குடும்ப தலைவியா இருக்கக்கூடிய நீங்க என்ன செய்யணும், அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனை கேட்கணும். ஏங்க இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யணும், உள்ளங்கள் ஒன்றுபடும். மனுஷனுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துல தான் இருக்கும், ஆனா ஐடியாலஜி இருக்கும். நம்ம நினைப்போம் சின்ன பிள்ளைல இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னு, அவர் கொடுக்குற ஐடியா சூப்பரா இருக்கும், நம்ம பையன் கொடுக்குற ஐடியா நல்லா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா உட்கார்ந்து பேசணும். இப்படி தனிப்பட்ட முறையில முடிவெடுக்கும் பொழுது அது சில நேரம் சிக்கல்ல போய் முடிஞ்சிரும். அது வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்திடும். அதனால அழகா ஒரு சமைக்கிறதா இருந்தா கூட என்ன செய்யலாம், ஒரு ஆலோசனை பள்ளி கேட்கும்போது அது ரொம்பவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா பண்றாங்க எப்ப, ஹுதைபியா உடன்படிக்கை. ஹுதைபியா உடன்படிக்கை என்பது இஸ்லாமிய வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அதை நினைவுபடுத்தி இருக்கிறேன். அதாவது மக்கால உள்ள சகோதரர்கள் எல்லாம் மதீனாவுக்கு விரட்டி அடிக்கப்பட்டாங்க, ஹிஜ்ரத் போயிட்டாங்க. மதீனாவுக்கு போன பிறகு திரும்ப வந்து மக்காவுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்ராக்கு போவோம் அப்படின்னு. எல்லாரும் உம்ராக்கு ஆவலோடு ஆர்வத்தோடு கிளம்பி வந்துட்டாங்க. இந்த நேரத்துல மக்கால் இருக்கக்கூடிய குறைஷிகள், எதிரிகள் என்ன பண்றாங்க, யாரும் இந்த வருஷம் உள்ள வரக்கூடாது, யாரும் உம்ரா செய்யக்கூடாது, இந்த வருஷம் அப்படியே வந்த வழியே போயிருங்க, அப்படி போயிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க என்ன செய்யலாம், உம்ராவுக்கு வரலாம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பெரிய மூக்கறுப்பா போயிருச்சு. எல்லாரும் கிளம்பி வர்றாங்க சந்தோஷமா. குத்தாலத்துக்கு ஒரு டூர் கிளம்புறோம், திடீர்னு ஒரு ஆள் என்ன செய்யறாரு, இல்ல இன்னைக்கு கேன்சல்னு சொன்னா நம்ம மனசு என்ன பாடுபடும். பொதுவாக ஒரு ஐடியாவுக்கு வந்த பிறகு மனசு ஐயோ என்னடான்னு சொல்லி சோர்ந்து போயிருவோம், அயர்ந்து போயிருவோம். இந்த எல்லாருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கும். இது டூர் கதை கிடையாது, தாய் மண். சொந்த ஊருக்கு விட்டுட்டு பிரிஞ்சு போனவங்க சொந்த ஊருக்கு போறோம், மக்காவுக்கு போறோம், ஹரம பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆர்வத்துல வரும் பொழுது அப்ப வந்து காஃபிர்கள் வேண்டான்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டாங்க, ரைட் ஓகே அப்படின்னு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனையை கொடுக்குறான். அவங்க ஏத்துக்கிட்டது பிற்காலத்துல நல்லதா பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு டேட்ல எல்லா சஹாபிகளுக்கும் வருத்தம். அப்ப யாருமே ரசூலுல்லாஹ் பேச்சு கேட்காம ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களுடைய பிராணிகளை அறுத்துருங்க, உங்களுடைய தலை முடியை மலிச்சிருங்கன்னு சொல்லும் போது யாரும் ஒட்டகத்தூட்டி இறங்கல, பார்த்துட்டே நிக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வையே.
அவர் ரசூல்லா ரொம்ப கவலை தோய்ந்து சொன்னா கேட்க மாட்டிருக்காங்களே, கண்ணா செச்சா கஞ்சாட காட்டுல கேட்கறவங்க கேட்கலையே அப்படின்னு வருத்தத்துல கூடாரத்துக்குள்ள போனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா உள்ள இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, என்ன விஷயம், ஏன் வருத்தப்படுறீங்க? உடனே அவங்க சொல்றாங்க, ரசூல்லா இந்த மேட்டர்லாம் சொல்லி முடிக்காங்க. இல்ல, நீங்க இவ்வளவு வருத்தப்பட வேண்டாம், நீங்க போங்க, முதல்ல நீங்க போய் நீங்க உங்களுடைய பலிபிராணி குர்பானி கொடுங்க, நீங்க உங்களுடைய தலையில உள்ள முடியை மலிங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. ஒரு மனைவியின் ஆலோசனை ரொம்ப முக்கியம் சொன்ன ஆலோசனை ஏத்துக்கிட்டேன். ரசூல்லா நினைச்சிருந்தனா நான் யார் நபி, அல்லாஹ்ட்ட இருந்து நேரடியா வகி வரக்கூடிய அளவுல உள்ளவன், ஒரு ஆன்மீக தலைவனா இருக்கிறேன், ஒரு அரசியல் தலைவனா இருக்கிறேன், என் தலைமையில யுத்தங்கள் நடந்திருக்கு, மிகப்பெரிய வெற்றிகள் குவிந்திருக்கு, எனக்கு நான் சொல்றதை கேட்கறதுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு டென்ஷன்ல வந்துட்டேன்னு சொல்லி இதான் சான்ஸ் எனக்கு நீ அட்வைஸ் பண்றியா? எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாரு? நீ ஒரு பெண், உன் வேலையை பார்த்துட்டு இரி, கூட்டு வந்தனா அல்லான்னு இரி அப்படின்னு சொல்லாம, அப்படியா சொல்ற, காது கொடுத்து கேட்கணும்லங்க, ஃபர்ஸ்ட் செய்யறது ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் காது கொடுத்து கேட்கணும்ல, சொல்லு அப்படின்னு. இந்த ஒரு தன்மை குடும்ப தலைவனிடத்தில் வந்து விட்டால் குடும்பம் அடுத்த லெவலுக்கு போயிடும் இன்ஷா அல்லாஹ். என்னம்மா சொல்லுமான்னு சொன்னது, நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான் கொடுக்கிறேன், எனக்கு தான் நல்லது கெட்டது தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது ஈகோ வந்துட்டுனா ஒளிஞ்சிச்சு, மிகப்பெரிய ஒரு ஃபால்ட். அதே மாதிரி யாருக்கும் தான், உங்க சைடும் தான், நீங்களும் தான். நீங்க இஷ்டப்படி இப்படிதான் செய்யணுமா, என்னாலும் பரவாயில்லங்க, இப்படிதாங்க செய்யணும், கேப்பிலாம் மாட்டிலாங்கன்னு சண்டைக்கு போனியோ கதை கந்தல். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, நீங்க உரிமை இருக்கு, என்ன உரிமை இருக்கு, சரிங்க நீங்க சொல்றது எனக்கு புரியல, என்னைய கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, என்னைய கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க, என்னுடைய பாயிண்ட்ல இதெல்லாம் பிளஸ்ஸா இருக்கு, இதெல்லாம் மைனஸா இருக்கு, இது நான் சொல்றேன், இந்த முடிவு நான் எடுத்திருக்கிறேன், இந்த முடிவு வேண்டான்னு சொன்னா இந்த பிளஸ்க்கு நீங்க ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? கேட்கும் போது புரியும். அப்பனா பரஸ்பரம் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவாகும். சில நேரம் சில முடிவு எடுத்துருவோம், நீ தானே சொன்ன கடை அப்படிம்பாங்க, முடிவெடுத்து முடிஞ்சோன்னு என்ன சொல்லுவாங்க, நீ தானே சொன்ன, நானா சொன்னேன், ஒத்த கால நின்ன போ அப்படின்றாங்க. அது இவங்களும் சொல்லுவாங்க அவங்களும் சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் தான் பார்த்துட்டே இருப்பாங்க, பாயிண்ட் கிடைச்சிட்டு அப்படின்னு வந்துருவாங்க சண்டைக்கு. அப்படி வரக்கூடாது, ரெண்டு பேரும் மசோரா பண்ணி முடிவெடுத்தீங்களா, நானா சொன்னேன், ரெண்டு பேரும் தானே பேசணும், நீங்களும் நீங்களா என்ன ஏன் சொன்னீங்க கேட்கலாமா இல்லையா? நீங்க நீங்க எதுக்கு நீங்க சொல்ல வேண்டியதானே, ஏன் பாத்திமா இது தப்பு, ஏன் சைனப்பு இப்படி வேண்டாம், இப்படி செய்யி, உனக்கு நான் தான் ஃபேஸ் கொடுத்தனே, உனக்கு தான் இடம் கொடுத்தனே, நீ சொல்ல வேண்டியதானங்க, மைனஸ் இப்ப சொல்றியோ படப்படையா அப்படின்னு கேட்கலாம். பிள்ளைகளையும் விட்டுறக்கூடாது, நம்ம பிள்ளைகளையும் கூப்பிட்டு அழகிய முறையில அவர்களுடைய நாலேஜ் அவர்களுடைய அறிவு நமக்கு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயத்துல அவங்கள்ட்ட சூறா கேட்கும் பொழுது அப்படியே பிள்ளைகள் ஒன்றிடுவாங்க, என்னை எங்க டேடி மதிப்பாங்க, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அப்படின்னு சொல்லக்கூடாது, பிள்ளைகளை பத்தி விடக்கூடாது, பா 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 அப்படின்னு கூடாது. பிள்ளைகளையும் கூப்பிட்டு கேட்கும் போது ஒரு முடிவுல ஒரு குடும்பமே ஒருங்கிணைஞ்சு வரும், எடுக்கிற முடிவுக்கு ஒவ்வொருத்தரும் உறுதுணையா நிற்பான். நான் நிக்கிறேம்மா சொல்லுப்பாம்மா. அல்லாஹ் எறும்ப என்ன செய்யலாம், உதாரணம் சொல்றாங்க, எறும்பு பார்த்திருக்கீங்களா, டிபார்ட்மெண்டா இருக்கும், எறும்புடைய வீடு இருக்குல்ல, எறும்பு புற்று, நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு மண்ணெண்ணெய் ஊத்தி சோழியை முடிச்சுட்டு போயிருவோம். நமக்கு எறும்பு பொறுத்த வரைக்கும் என்னது, அது எறும்பு, அவ்வளவுதான், நத்திங். அல்லாஹ் அல் குர்ஆன்ல எறும்பை பத்தி பேசுறான், அந்நம்லுங்கிற அத்தியாயம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இறங்கிய வேதம், உலக அழிவு நாள் வரைக்கும் இருக்கின்ற ஒரு வேதம், அல்லாஹ்வுடைய தூதரின் வாயிலாக சொல்லப்பட்ட அந்த வேதம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு ஒப்படைத்த வேதம், உலகத்தை ஆண்ட உலகத்தின் அல்லாஹ்வாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய வேதம். அதுல எறும்பை எப்படி காமிக்கிறான், ஹீரோவா காமிக்கிறான். எறும்பு ஜீரோ கிடையாது, நம்ம பார்வையில எறும்பு என்னது, ஜீரோ தானே. எறும்பு தானே ஜீவியா, எறும்பா இருக்கு என்ன, எறும்பு பொடிய போடு, மண்ணெண்ணெய ஊத்து அப்படின்னு சொல்லி கதையை முடிப்போம்.
ஆனால் எறும்புக்குள்ள நீங்க போனீங்கன்னு வைங்களேன், நம்ம மூளையெல்லாம் என்னங்க மூளை, நம்மளால இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து வீடை கட்டுறான். வீடு கட்டி முடிக்கும் போது வீட்டுக்காரனுக்கும் இன்ஜினியரிங் சண்டையா தான் இருக்கு. ஒரு வீடை கட்டி முடிக்கும் போது பாருங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், பெரும்பாலும் வீடு கட்டி முடிக்கும் போது யாருக்கும் சண்டை, இன்ஜினியருக்கும் வீட்டுக்காரனுக்கும். இப்படி வைக்க சொன்னா அப்படி வைக்கிறான், அப்படி வைக்க சொன்னா இப்படி வைக்கிறான், அவனுக்கு வீடு கட்டுறானா எனக்கு வீடு கட்டுறானா அப்படின்னு சண்டையா கிடக்கா இல்லையா? எறும்பு வீட்டை போய் நீங்க பாத்தீங்கன்னு, ரேஷன் பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம், ஏன்னா தனித்தனி பெட்டு, அந்த பிரசவத்துக்குன்னு தனி அறை. எறும்புக்கு புற்றுலங்க, எறும்பு புற்றுல பிரசவத்துக்கு தனி அறை, குழந்தைகளுக்கு தனி அறை. பொருளா தலைவர் ராணி எறும்பு, அதுல ராணி தான் ராணி. நம்மளு உதுகுழு மசாக்கினக்கும் அல்லாஹ் சொல்றான் சூரத்து நம்மளு வாது நம்மளுன்னு சொல்றான். எறும்பு பள்ளத்தாக்கு புற்று அப்படிங்கிறான். உள்ள போய் நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா எறும்பு அவ்வளவு ஐடியா. ஏன்னா டீம் ஒர்க், அதுக்கு சொல்ல வந்தேன். எதுக்கு எறும்பு சொல்ல வந்தேன்னா டீம் ஒர்க், ஒரு டீமா செய்யும். அதனால நம்மளுடைய குடும்பத்துல உள்ள விஷயம், ஒரு கல்யாண வீடு வருதா, சூறாவை போடணும். சூறா எப்படி போடணும்? நிறைய பேர் என்ன தெரியுமா, சூறா போடுவான், அவனே ஒரு முடிவு எடுத்து வச்சுட்டு வந்துருவான். இதைத்தான் நெய்ச்சோறும் முடிவு எடுத்துருவான். எது நெய்ச்சோறுன்னு முடிவு எடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருப்பான். என்ன போடலான்னு கேட்பான். ஒரு ஆள் பிரியாணிங்கும், ஒரு ஆள் தேங்காய் சோறுங்கும். ஆஹா, நெய்ச்சோறு போட்டுருவோமே அப்படின்பான். திரும்ப திரும்ப சொல்லுவான். அப்படி கிடையாது. முடிவெடுத்து சாதக பாதகங்கள் பார்த்து ஒருவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அப்புறமா ஒரு முடிவெடுக்கிறோம் பாருங்க, அதுல பரக்கத்து இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், ஒற்றுமை இருக்கும், பலம் இருக்கும். யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. எதுல இருந்து? நீதானே செஞ்சன்னு எஸ்கேப் ஆக முடியாது. அது மாதிரி அவ்வப்போது இது மாதிரி குடும்பங்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் பற்றி உட்கார்ந்து பேசணும். இது நல்லது கெட்டது எல்லாத்தையும் பேசணும். குடும்பத்துல உட்கார்ந்து பேசும்போது நன்மைகள் விஷயத்த பேசணும், ஒரு சண்டை பிரச்சனை விஷயத்த பேசணும், மனஸ்தாபங்கள் வந்து அதை பத்தி பேசணும், ஒரு பொருளாதார பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசணும். இப்படி குடும்பத்துல ஒரு ஷூரா நாம் வைத்தோம் வைங்க, இன்ஷா அல்லாஹ் குடும்பம் சரியாகும். செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதுல குறிப்பாக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளைகள் இடத்துல பர்சனலான ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கோ. பிள்ளைகள் வளர்க்குறோமா இல்லையா? பிள்ளைகள் வந்து நம்ம நீங்க நினைக்கிறீங்க ஸ்கூல் பள்ளிக்கூடம் போறாங்க, அப்புறம் மதரசாக்கு போறாங்க, அப்புறமா அப்படி கொஞ்சம் வளரக்கூடிய வயதுல காலேஜுக்கு போறாங்க, பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வருவாங்க. நம்மளை விட பிள்ளை காலையில 9 மணிக்கு போதா 8 மணிக்கு போகுதுன்னு வைங்களேன், 9 மணி வைங்க சராசரியா. எத்தனை மணிக்கு வருது வீட்டுக்கு? 4 மணிக்கு வர்றாங்க. அப்போ 9 எவ்வளவு ஆச்சு? 10, 11, 12, 1, 2, 3, 4, கிட்டத்தட்ட 7 to 8 மணி நேரம் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்குங்க பிள்ளைங்க. அந்த பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர்கள்ட்ட ஏற்படக்கூடிய நட்புகள், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அவர்கள் கடந்து செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய மக்கள், இப்படி வாகனத்துல இருக்காங்க, வேன்ல போறாங்க, ஆட்டோல போறாங்க, இப்படி ஸ்கூல்ல ஏற்படுகிற பழக்கங்கள், நல்லது கெட்டது என்று 1000 இருக்கிறது. எல்லாவற்றையும் பிள்ளைகள் சொல்ல தயங்குவார்கள், அப்படியே வச்சிருப்பாங்க, தேங்கி வச்சிருப்பாங்க. சில விஷயங்கள் அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், சில விஷயங்கள் பயங்கரமா இருக்கும், சில விஷயங்களை இது எப்படி சொல்ல அம்மாட்ட, இது எப்படி வாப்பாட்ட சொல்ல அப்படின்னு பதறி போய் இருப்பாங்க, அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அழகான முறையில பேசி நட்பு ரீதியாக பிள்ளைகள்கிட்ட உட்காரும் போதுதான் வெளியே. அந்த வேலை யார் செய்யணும்? ஒரு நம்ம கைட் பண்ணணும். அது மாதிரி பிள்ளைங்க பெரியவர்கள் ஆகக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. பசங்களா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி. இப்ப நம்ம சரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம, ஒரு எப்பவுமே நம்ம சர்வாதிகாரியா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உம்மா நான் தான் அம்மா, எங்கிட்ட இப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்லி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உம்மானா யார்? உம்மா உங்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பதவி முதல் 3 இடம் உங்களுக்குங்க, ஆண்கள் 2வது தான். அப்போ உட்கார்ந்து பெண் பிள்ளைகள்கிட்ட பேசணும், வாப்பா ஆண் பிள்ளைகிட்ட பேசணும். என்ன ராஜா எப்படி இருக்கடா, ஏன்டா நல்லா இருக்கிற, ஸ்கூலுக்கு போனியா, டியூஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யார் உனக்கு ஃப்ரெண்டு யாரு, இதெல்லாம் கேட்கணும். சும்மா டெஸ்ட் வைப்போமா? யாராவது அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு பேரை சொல்லுங்க, உங்க மகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லுங்க பாப்போம். எந்திரிங்க பாப்போம். எந்திரிக்கலாம் வேண்டாம், சொன்னா போதும். மகளுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் பேரை சொல்லுங்க.
சொல்லாமா? சொல்லுங்க. வெக்கமா இருந்தா விட்டுருங்க, அது முக்கியம் தான். வெக்கம் ஈமான்ல ஒரு பகுதி. ஆனா கல்வியில வெக்க அவசியம் இல்லை. கல்வியில பேசணுங்க, பிள்ளைகிட்ட கேட்கணும். யார் உனக்கு ஃப்ரெண்டு? எனக்கு வந்து சைனபுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அப்படியா? எந்த தெரு? அந்த தெரு. இன்னொரு கோமதின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா. அப்படியா? அது எந்த தெரு? இவ்வளவு கேட்டுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறமா நீங்க அவங்கள கைட் பண்ண வசதியா இருக்கும். பிள்ளைகள்மா சில விஷயங்கள் தெரியா, ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்லணும், ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்லணும். அம்மாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டா கைட் பண்ணி கூட்டு போயிருவாங்கல்ல, வாடா அப்படின்னு கூட்டு போயிருவாங்க. இதான் பிரச்சனை, இதான் மேட்டரா, சரி பண்ணிக்கலாம். ஏமா நம்ம போறோம் வர்றோம், ஒரு பஸ்ல ஒரு பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள், இடையூறுகள், எவ்வளவோ வெளியே சொல்ல முடியாத நிலைகள், இதையெல்லாம் யார்கிட்ட சொல்லுவாங்க? அது மாதிரி பசங்களுடைய திடீர் அந்த 10 பருவத்தின் ஏற்படக்கூடிய அந்த பரிதவிப்புகள், ஆசைகள், இதெல்லாம் எங்க நம்ம தாங்க முடியலையே. நம்மளால இந்த டெக்னாலஜி தாங்க முடியுதா? ஒரு நாடகத்தை தாங்க முடியல, கவுந்து கிடந்துடுறோம் நாடகம் அப்படின்னு. அப்ப பிள்ளைகள் எதிர்கொள்கிற விஷயத்தை உட்கார்ந்து பேசணும்னு சொன்னா அது ரொம்ப முக்கியம். பர்சனல் இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட. சில நேரம் கூட்டத்துல பேச முடியாது, அப்படி மசோராம சொல்றோமா இல்லையா? எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசுவோம், ஒரு குர்ஆன் வசனத்தை வாசிப்போம், அது மசோரா ஆக்கிக்கலாம். ஆனா பிள்ளைகள்கிட்ட பர்சனலா உட்கார்ந்து எப்படி போயிட்டு இருக்கு படிப்புகள்லாம் கேட்கும் போது தெரிய வரும் என்னென்ன விஷயம். அம்மா கேட்டுட்டே இருக்காங்களா அம்மா. ஒரு நாள் சொல்லாது, 2 நாள் சொல்லாது, 3ஆவது நாள் பார்க்கும், படபடன்னு சொல்லும். எதா இருந்தாலும் சொல்லு, அந்த வாசலை திறந்து வச்சுக்கணும். எதா இருந்தாலும் சொல்லுங்கிற வாசலை பிள்ளை அப்பதாங்க, சும்மா இல்லைங்க, உருவாகாது. ஒன்று, ஒரு கட்டமைப்பு உருவாகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்க பாருங்க. பிள்ளைகள் ரசூல்லா வந்து ஒருத்தர் ஒரு அபூஜகலை கொல்றதுக்கு, அபூஜகல் கொல்லப்பட்ட வரலாறு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பத்ர் யுத்தத்துல ஒரு 2 சிறுவர்கள், முஆத், முஅவ்வித் அப்படிங்கிற ஒரு 2 சிறுவர்கள் ஓடி வராங்க. வந்து அந்த இவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஒரு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபிட்ட கேட்கறாங்க, இந்த மாமா இந்த அபூஜகல் எங்க அப்படிங்கிறாங்க. அபூஜகல் எங்க? உனக்கு எதுக்குப்பா அபூஜகல்? இல்ல நீங்க வந்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க, அவர் ரசூல் அவர் ரொம்ப திட்டுறாராம், நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. சின்ன பையன் அவருக்கு சரி நான் கூட்டு போறேன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவருடைய இன்னொரு சகோதரர் லெப்ட் இடது பக்கம், மாமா அபூஜகல் எங்க? இல்ல இன்னும் 2 பேர்ட்டையும் காமிக்கிறேன்னு சொல்லி கடைசியில 2 பேரையும் காமிச்சு 2 பேரும் அபூஜகளுடைய குதிரையின் காலை வெட்டுகிறார்கள். அப்புறமா அபூஜகல் கதை முடிகிறது. 2 பேருடைய வாளில ரத்தம் இருக்கு. ரசூல்லாட்ட வந்து நான் தான் கொண்டேன் என்று ஒவ்வொரு ஆளும் சொல்கிறார்கள். 2 பேருடைய வாளையும் பார்த்து விட்டு நீங்கள் இருவரும் கொன்றீர்கள் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய சொல்லனா துன்பம் தந்த, இஸ்லாத்தின் வளர்ச்சிக்கு மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு எதிரியை, கொடியவனை கொன்ற லிஸ்ட்ல அந்த இளஞ்சிறுவர்கள் வருகிறார்கள். எப்படி ரசூல்லா அவருடைய உள்ளத்துல போய் இடம் புதிச்சாங்க? ரசூல்லா யார் யார் வீட்டுல இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய உள்ளத்தெல்லாம் வென்று வச்சுட்டாங்க. நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுடைய உள்ளத்தை வெல்லணுமே. நம்ம பிள்ளை நம்மளை எதிரியா பாக்குறதா, ஃப்ரெண்ட்ஷிப்பா பாக்குறதா? எப்படிங்க பார்க்கணும்? ஃப்ரெண்ட்ஸா பார்க்கணும், க்ளோஸா பார்க்கணும். எங்க அம்மாடா விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நான் என்ன செஞ்சாலுங்க அது இல்ல அர்த்தம். ஃப்ரெண்ட்லியா நான் பேசுவேன், ஓப்பனா நான் பேசுவேன், என் மனசுல இருக்கக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க. நன்மை தீமை வந்து பிள்ளைகளுக்கு தெரியாது. அவர்கள் தீமையை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பார்கள். பேசினால் அவர்கள் மனசுல என்ன செய்யும்? இடம்பெறும். இதுல ரொம்ப கவனமா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, நான் போக்குவரத்துல சின்ன பிள்ளைங்க எல்லாம் விளையாடுவாங்க, சலாம் சொல்லுவாங்க. ரசூலா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிம்பாங்க. ரசூல்லா பிள்ளைகள்லாம் பதில் சொல்லுவாங்க. ரசூல்லா மேல அவ்வளவு பாசம் பிள்ளைகளுக்கு. நம்மள மதிச்சு சலாம் சொல்றாங்களா அப்படி. ரசூல் பிள்ளை விளையாண்டா போய் பார்ப்பாங்க. விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி ஒரு பையன் விளையாண்டே இருப்பாப்புல, சிட்டுக்குருவியை வச்சு விளையாண்டே இருப்பாப்புல. ஒரு தடவை பார்க்கும்போது அந்த சிறுவரை அழுதுட்டு இருப்பாங்க. இப்ப ரசூலுல்லாஹி பக்கத்துல வருவாங்க, என்ன அழுகுற? குலாம் யா குலாம், என்னப்பா ஐநூறு உஸ்பூர், உன் சிட்டுக்குருவி வச்சு விளையாடு, எங்க சிட்டுக்குருவி செத்து போச்சு அப்படின்னு அழுகுறாரு இந்த சின்ன பிள்ளை. ரசூல்லா எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு ஜனாதிபதி, எத்தனை படைகளை வழிநடத்தக்கூடியவர், எத்தனை மன்னர்கள் சந்திப்பதற்கு காத்து கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு சிறு குழந்தைகிட்ட போய், அப்ப நம்மளாம் யாரு? 2 தோசையை சுட்டுக்கிட்டு பிசிங்கிறோம். 2 அதுக்குன்னு குறைச்சு மதிப்பிடல, தப்பா நினைச்சுக்காதியா. ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகிட்ட நம்ம பேசணும், குறைச்சு மதிப்பிடல. நீங்க ஒவ்வொரு ஆளுக்கு நம்ம பிஸி நினைச்சிட்டு இருக்கோம்ல, அது தப்பு. பிள்ளைகள் நம்மள
பிள்ளைகள் நம்மளை தொந்தரவு பண்றாங்க, நம்மளை தான் தொந்தரவு பண்ணுவாங்க, வேற யாரும் பண்ணுவா? கூப்பிட்டு உட்கார வச்சு பிள்ளைகிட்ட பேசும்போது சூப்பரா இருந்துச்சு. பசங்களும் தான், பசங்களை பாப்பா டீல் பண்ணணும், பெண்களை ஒரு லிமிட்டுக்கு மேல வயது வந்து விட்டார்கள் என்றால் 2 பேரையும் பிரிச்சு டீல் பண்ணணும். அப்புறம் பிரச்சனைகள் வந்து சேர்ந்து என்ன செய்யணும், அதை வந்து முடிவெடுக்கணும். இப்படி இந்த மஷ்வராவுல அவ்வளவு நன்மைகள் இருக்கிறது. எனவே நம்முடைய குடும்பத்தை மேம்படுத்தக்கூடிய மஷ்வராவில் நாம வந்து கவனம் செலுத்தணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து நம்முடைய குடும்பங்கள் மேம்படுறதுக்கு ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த சண்டைலாம் வரும் குடும்பத்துல. அடுத்து இந்த குடும்பத்துல கணவன் மனைவி இந்த பிரச்சனைகள் என்பது இருக்குங்க. பிரச்சனைகள் அப்படின்னா எதுக்குனாலும் கருத்து வேறுபாடு வரதான் செய்யும், வராமலாம் இருக்காது. வராம இருந்தா நல்லவும் இருக்காது, வரவே இல்லை தட்டையா இருந்துச்சுன்னு வைங்களேன் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஏற்ற இறக்க இருந்தாலும் ஒருத்தர் மேல வச்சிருக்க பாசம்லாம் அப்பதான் தெரியும், சண்டையில தான் தெரியும். சும்மாவே இருந்தா தெரியாது. விட்டு கொடுக்குறாரா நமக்காண்டி, இந்த அம்மா நம்ம மேல உண்மையிலேயே அனுபவிச்சிருக்கா அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரி சூழ்நிலையில தெரியும். இப்படி சண்டை வரும்போது பிள்ளைகிட்ட வச்சு மானாங்கனியமா திட்டுறது. பிள்ளைகள் பேன் வாய் பார்த்துட்டே இருக்குமா, அம்மா திட்டுறது புள்ள பார்க்கும். அவனை இவனை திட்டுங்க, திட்டுங்கன்னு சொல்றது மட்டும் வெட்டி போட்டுறாதியோ. ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு, அதாவது வந்து ஏதாவது ஒரு பாசத்திலேயோ அல்லது வந்து உரிமையிலேயோ நல்ல வார்த்தைகளை கொண்டு மாறி மாறி பேசிக்கலாம். அப்படி பேசுகிற விஷயங்கள் நாசுக்காகவும் நாகரிகமாகவும் தனிப்பட்ட முறையில் இருக்கணும். சண்டை வருதுன்னு வைங்களேன், பிள்ளைகிட்ட வச்சு பேசக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், பிள்ளையத்தான் தூதி அனுப்புறோம். அப்பா என்ன பண்றான் பாரு, அது பதிலுக்கு வந்து சொல்லும் அப்பா இதான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆகும், என்ன ஆகும், மதிப்பு மரியாதைகள் பிள்ளைகள் அப்புறம் அப்படியே பேசுவாங்க. தகப்பனா இருக்கிற தாயா இருக்கட்டும். அப்போ பிள்ளைகள் விஷயத்தில் சண்டை என்பது இருக்கவே கூடாது. அதாவது இதுல நம்ம என்ன, உஸ்வத்துல் ஹசனா என்கிற ஒரு வார்த்தைய இஸ்லாம் எப்பொழுதுமே முன்னாடி நிறுத்தும், முன்மாதிரி அப்படின்னு. நல்லதுக்குமா இருந்தாலும் சரி, கெட்டதுக்குமா இருந்தாலும் சரி, யார் வந்து நன்மைக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர்களை பார்த்து செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் அவர் கிடைக்கும். அதுவே ஒரு தீமைக்கு முன்மாதிரியா இருந்தா, பிள்ளைகள் கெட்ட பேச்சு பேச மாட்டாங்களா, அப்ப கேட்ட பேச்சு தான் பேசுறாங்க. யார் பேசுனது அது, பிள்ளைகளும் பேசக்கூடிய பேச்சு. அதனால சண்டைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள்ட்ட இருந்து முழுசா தொடச்செறிஞ்சிடும். நம்மளை வந்து சமாதானமாகவும் அன்பை பரிமாறுவர்களாகவும் நல்ல வார்த்தைகள் பேசுபவர்களாகவும் மட்டும்தான் பிள்ளைகள் நம்மளை பார்க்கணும். அதுதான் பிள்ளைகளுடைய மனநிலைய சமநிலையா வச்சுக்கும், பசுமையாக வைத்துக் கொள்ளும். பிள்ளைகள் ரெக்கார்டு பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோம், பிள்ளைகளை தூது அனுப்பக்கூடிய சூழல், பிள்ளைகளுக்கு முன்னாடி குறைச்சு பேசக்கூடிய சூழல். பிள்ளை சண்டைன்னு வரும்போது ஒரு வார்த்தைகள் முந்தும் பிந்தும், அந்த வார்த்தைகள் எல்லாம் பிள்ளைகள் கேட்கிற மாதிரி வச்சுக்கவே கூடாதுங்கிறத நம்ம சூழல் நீங்க யோசிச்சு பாரு. நம்ம குடும்பம் எப்படி இருக்குது, மாத்திக்கிடுங்க. இது வரைக்கும் இருந்திருக்கலாம், அப்படியே தொடர்ச்சி மாத்திடணும், இனிமே கிடையாது. அப்ப பிள்ளைகள் வளர 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 சில வீடுகள்ல பிள்ளைகள் முரடர்களாக வளர்கிறார்கள். தாய் தந்தையே பிடிக்காது. ஆமா உன்னை தெரியாதா அப்படிமா பிள்ளை, சோஃபர்ல எல்லாம் காப்பாத்தணும். உன்னை நீ எப்படி பேசுவ தெரியுமா, நீ என்ன எப்படி பேசுற, நீ என்ன எங்கிட்ட பேச பத்தி சொல்றியோ, எங்கிட்ட நாவ பத்தி சொல்றியோ, பேணுவதை பத்தி சொல்றியோ. ஏன்னா நம்ம கோபத்துல வார்த்தையை விட்டதை அவ கேட்ச் பண்ணி வச்சுக்க. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் கோபத்துல தானே பேசுறேன்னு, ஆனா பிள்ளைங்க அப்படி நினைக்காது. நீ கோபத்திலயோ நேசத்துல எப்படி என்ன பேசுறேன் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட்ல. அதனால நம்ம குடும்பமாக இஸ்லாத்தை கட்டி அமைக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளுக்காக நம்மளை ஒரு நல்ல முன்மாதிரியாக என்ன செய்யணும், காட்டிக்கத்தான் செய்யணும். அதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. சும்மா ஃபீஸ் கட்டினா மட்டும் பத்தாது. சாப்பாடை வச்சு ஆக்கி உப்புமாவை இட்லிய தோசைய நம்ம டிஃபன்ல வேக வேகமா இஞ்சி ரெடி பண்றீங்களே அது மட்டும் பத்தாது. பிள்ளைகளை ஜோடிச்சு அனுப்புறீங்களே அது மட்டும் பத்தாது. அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில் கள்ளங்கள் கபடங்கள் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துறது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இது ரொம்ப முக்கியம். இது 2வது அம்சம். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சில நேரங்கள்ல நம்ம இப்படி வீட்டை கட்டி அமைச்சு வருவோம். நம்ம குடும்பத்தை என்ன செய்வோம், ஹலால இருந்து பார்த்து ஹலால வந்து சொல்லி ஹராமில் இருந்து பாதுகாத்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய நேரத்துல மார்க்கத்துக்கு முரணானவர்களை கொண்டு வந்து நடுவீட்டுல வைக்கிறது, இது ஆபத்து. மார்க்கத்துக்கு முரணானவன், மார்க்கத்தையே பிடிக்காதவங்க, ஒரு ஹிஜாபு போட்டு நம்ம வீட்டு பிள்ளைய பேணிக்கா வச்சிருப்போம். ஹிஜாபுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு அம்மாவை, ஹிஜாபே போடாத ஒரு அம்மாவை கொண்டு வந்து நடுவுட்டுல வச்சோம்னா நம்ம பிள்ளைக்கு அது என்னது, கெட்ட முன்மாதிரி. உசாரா இருக்கு.
உஷாரா இபாதத்து உடைய மக்கள். நான் போன வாரம் பேசும்போது சொன்னோம், யாரெல்லாம் மார்க்கத்தை நல்லா பின்பற்றுவாங்களோ, மார்க்கத்தை கற்று தருவாங்களோ, அந்த மாதிரி சாலிகான மக்களை வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொன்னோம்ல. அப்ப இது அல்லாத மக்களை நம்ம வீட்டுல இருந்து பெரிய அளவுக்கு அவங்கள வரவேற்காம இருந்துக்கணும். சில நேரம் நிர்பந்தம்னு வருவாங்க போவாங்க, அது வேற விஷயம். அவங்கள ஹீரோ வாக்குறது, அவங்க கையில மைக்க கொடுக்கறது, அதாவது அவங்கள வந்து புத்திமதி சொல்ல வைக்கிறது, இதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரு தவறான முன்மாதிரி என்ன செஞ்சிடும், ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, கெட்ட சபை நல்ல சபை, கெட்ட நண்பன் நல்ல நண்பன். அப்ப கெட்ட சபையில வந்து நாம கொல்லம்பற்றை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பற்றைக்கு இரும்பு, இந்த கொல்லம்பற்றை இருக்கு, அதுல வந்து தீ பத்தி வச்சுக்கிட்டு இருப்பான், பற்றையில வந்து நெருப்பு கங்குகள் தெரிச்சுக்கிட்டு இருக்கும். அங்க போய் நீ நின்னன்னு சொன்னா ஒண்ணு அவன் நெருப்பு வச்சிருவான் தெரியாம, குறைஞ்சபட்சம் அந்த புகை வாட உன் மேல அடிக்கும். கெட்டவர்கள், மார்க்க பிடிப்பில்லாதவர்கள், மார்க்கத்துக்கு முரணாக நடக்கக்கூடியவர்கள் நம்முடைய வீடுகள்ல சர்வ சாதாரணமாக வந்து போனால் அப்ப என்ன நடக்கும்னா பிள்ளைகள்கிட்ட பாதிப்பு இருக்கும். அப்ப வரவே கூடாதுன்னு கேட்டா வரதான் செய்யலாம். நீங்க அட்வைஸ் பண்றவங்களா இருக்கணும். நம்ம யாரா இருக்கணும்? அங்க நாம தான் யாரா இருக்கணும்? இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சிருக்கணும். இங்க வரியா என் அத்தர், அவனுக்கு நம்ம அத்தர்ல, நமக்கு தான் அவன் கொல்லப்பட்ட, அவனுக்கு நம்ம யாரு? அதுக்கு நீங்க வாசம் வீசணுமே. நீங்க அத்தரை மூடி வச்சுக்கிட்டா பீரோக்குள்ள போய் வச்சு சொல்ல மாட்டேன். சில பேர் சொன்னா ஏதாவது நினைப்பாங்க, இந்த பிள்ளைகிட்ட போய் சொன்னா வருதா படாம ஹிஜாப் படாம இருப்பாங்க. என்ன உடச்சு பேசணும்? என்ன முத்தோல என்ன ஹிஜாப் இல்லாம வர்ற, ஹிஜாப் எங்க போச்சு, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன, ஷரியாத் என்ன அப்படின்னு உடைச்சு பேசுவாங்க. சில சகோதரிகள் உடைச்சு பேசுறீங்க, அதை நம்ம பார்க்கிறோம், ரொம்ப சந்தோஷம். சத்தியத்தை உடைச்சு பேசணும். யாருடைய மூக்கு உடைந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை. உடைச்சு பேசணும், திட்டி பேசுற சொல்லல, உடனே இணைஞ்சிட கூடாது, எதையாவது தூக்கி உடைச்சிடக்கூடாது மண்டைய, அது இல்ல. அழகான உபதேசங்களோடு, ஆணித்தரமான கருத்துக்களோடு உறுதியாக எடுத்து வைக்கணும் சத்தியத்தை. அங்க அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்துடக்கூடாது. சில பேர் என்ன செய்வான், அவன் பேசுவான். இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம், ஒரு கடையில, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது, சரிங்களா? ஒரு கடையில பீடி சிகரெட்டை வந்து விற்கிறாப்புல ஒரு ஆளு. இப்போ ஒரு பேச்சு வருது, ஒரு ஆளு போய் உபதேசம் பண்றாரு, உபதேசம் பண்றவர் பீடி குடிக்கிறாரு. இப்ப என்ன ஆயிட்டு, நீயே பீடி குடிக்கிற, சிகரெட் வைக்காதுன்னு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு போலன்னு அவர் விரட்டி விட்டாரு கடைக்காரரு. இப்ப இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கருத்தை அழுத்தமா சொல்றாரு. யாரு? அந்த கடைக்காரரு. பீடி சிகரெட் எல்லாம் இல்லாம எப்படிங்க வியாபாரமாக்குறது அப்படின்னு கேக்குறது. அப்ப ஒரு உஸ்தாதங்க என்ன பண்றாரு, பக்கத்திலே ஒரு கடை பீடி சிகரெட் விற்க மாட்டோம்னு சொல்ற கடை, அப்படியே அந்த கடை கூட்டு போறாரு. பார், 500 ரூபாய் கொடுக்குறாரு, இப்படி எனக்கு ஒரு சிகரெட் கொடுக்குது, சிகரெட் விற்பனை இல்லை அப்படிங்கிற. அப்ப என்ன கருத்தை உடைக்கணும். மார்க்கத்துக்கு முரணாக ஒருவன் ஆரித்தனமாக கருத்து சொன்னால் அந்த கருத்தை உடைக்கிற அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கணும்? துணிவு இருக்கணும், தகவல் இருக்கணும். அது அந்த இடத்துல நம்ம செய்யணும். அதனால நம்ம வீடுகளுக்கு எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி உட்கார வைக்கிறது, ஹீரோவாக்குறது ரொம்ப உஷாரா இருக்கணும். அது பெண் பிள்ளைகள் விஷயத்துல நம்முடைய கவனங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எது எப்படியோ நாம தான் யாரு, நம்ம பிள்ளைகளுக்கு ஜவாப்தாரி. அது மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக நாம வந்து அவர்களுடைய நிலையை நாம் உரசி பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளை இருக்கிறாங்கன்னா அவங்க நண்பர்கள் யாரு, ஒரு ஆம்பளை பிள்ளை நண்பர்களை சரி பண்றது நம்ம வேலை. பிள்ளைகளை கூப்பிட்டு நம்ம தான் கேட்கணும், அது அவசியமாக பேசணும். பிள்ளைகள் விஷயத்துல நாம வந்து இறங்கி போய் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரு, ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லு அப்படிங்கறத, மன்ஹும் அஸ்திகா அவுலாதுக், நீ யார்கிட்ட பழகுற, அதனுடைய சூழல் என்ன, இதையெல்லாம் கேட்கிற பொறுப்பு ஒரு தாயாக, ஒரு தந்தையாக நமக்கு இருக்கிறது. அவர்களிடத்துல மனம் விட்டு என்ன செய்யணும், பேச வேண்டும். அவர்கள்ட்ட வந்து டிஸ்கஷன் பண்ணணும், நட்பை பத்தி பேசணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்பை பத்தி அவ்வளவு சொல்லியிருக்காங்க. ஒரே வார்த்தை அதாவது ஒரு வார்த்தையில சொல்றாங்க, நீ உன் நண்பனோடு தான் இருப்ப. ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உபதேசித்து கொண்டிருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த சஹாபி சொல்றாரு, நான் பெருசா தொழுகலாம் இல்லை, 5 வக்து தொழுவேன், பெருசா வந்து இரவு நேரத்துல வணக்கங்கள், நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்கள், இது போன்ற வணக்கங்கள்லாம் பெருசா நான் என்ன செய்யல, ஈடுபடல. பெருசா நான் நோன்புலாம் வைக்கல. என்ன சொல்றா பாருங்க, பெரிய நோன்பு வச்சு பகல் முழுக்க வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறது, திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறது, சுன்னத்தான நோன்புகள்ல கவனம் செலுத்துறது, இது மாதிரியான தொடர் நோன்புகள்லாம் நம்ம இடத்துல இல்ல. அது மாதிரி வந்து நான் வந்து இரவு நேரம் வணக்கம், குர்ஆன் ஓதுறது, இப்படிலாம் எதுவுமே இல்லை.
நான் யாரை நேசிக்கிறேன்? அல்லாவை நேசிக்கிறேன், அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறேன். இவ்வளவுதான். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களோடு மறுமையில இருப்ப. எவ்வளவு பெரிய வார்த்தை! இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்களா இருப்பாங்க, நேசிக்கிறாங்கல்ல அவங்க மோசமானவங்களா இருப்பாங்க. இப்ப யார் இதை கண்ட்ரோல் பண்றது? நாம தான் என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ண வேண்டும். பிள்ளைகள் விஷயத்துல நீங்க பிள்ளைகளை எல்லாம் உட்கார வச்சிங்க, அழகழகான ஸ்டோரிஸை சொல்லணும். அல்லாவே நம்மளை உட்கார வச்சு என்ன சொல்றான்? ஸ்டோரி சொல்றான்ல. தக்பீர் கட்டிட்டு ஓதுறமா, நோம்புல குரான் ஓதுறமா? குரான்ல என்னங்க வருது? அன்றாட ஓதுறோம்ல. மகரீப்ல ஒரு சூறா ஓதுறாங்க, அதே மாதிரி இஷால ஒரு சில பகுதிகள் குரான் ஓதுறாங்க, ஃபஜ்ர்ல ஒரு சில பகுதிகள் ஒரு குரான் என்ன சொல்லுது? வரலாறு சொல்லுது. பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக நீங்கள் எத்தனை வரலாறுகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்க? சொல்லணுமா இல்லையா? ஒரு பெண், ஒரு ஆசியா பேர் வைக்கிறீங்கல்ல, ஆசியா அம்மையார் யார்? இம்ராத் ஃபிரௌன் யார் அவர்கள்? அவர்களுடைய தியாகம் எப்படிப்பட்டது? அவர்களுடைய ஈமானிய வலிமை என்ன? அவர்கள் இறைவன் அவர்களை எப்படி அறிமுகப்படுத்துகின்றான்? அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன? ஃபிரௌனுடைய மனைவி உலகத்திலேயே ஒரு கொடுங்கோலனாக இருந்த ஒருவன். நம்ம சமுதாயத்து ஃபிரௌன் என்று சொல்லப்பட்ட ஃபிரௌன் என்று அபூஜகளை குறிப்பிடுறாங்க. சராசரம் மோசமானவன் ஃபிரௌன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு ஃபிரௌன், அசல் ஃபிரௌன் எப்படி இருந்திருப்பான்? அவங்க மனைவி இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிள்ளைகளுக்கு பசுமரத்து ஆணி மாதிரி பதியும். இத ஒரு தாயா, ஒரு உஸ்தாதா சொல்லிக் கொடுக்கறதுக்கு, ஒரு ஆசிரியை ஆலிமா சொல்லிக் கொடுக்கறதுக்கு, ஒரு தகப்பன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு தாய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப எத்தனை தாய்மார்கள் தங்களுடைய இளம் பிள்ளை இருக்கட்டுமாங்கிற, காலேஜே படிக்கட்டுமே பிள்ளை, ஏன் பேசக்கூடாதா? உட்கார வச்சு உனக்கு நீ ஒண்ணு எனக்கு சொல்லித்தான், அல்லது நீ என்ன செய், நான் சொல்றத கேளு, அழகா உட்கார வச்சு பேசினீங்களா பிள்ளை கண்ணீர் வட்டிக்குங்க. தங்களுடைய பிழைகளையும் தங்களுடைய பலகீனங்களையும் எண்ணி பார்த்து பிள்ளை என்ன செய்யும்? உருகும். சொல்லாம இல்லையா? ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஈமானுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. ஒரு இஸ்மாயில் எப்படி தந்தைக்கு கட்டுப்படுறாங்க. இன்னைக்கு தாய் தந்தைக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் எதுக்குங்க கட்டுப்படுவோம்? ஒரு தரப்ப உங்க முன்னாடி வந்து நின்று உங்க கழுத்தை அறுக்க போறேன்னு சொன்னா, ஒரு கற்பனைக்கு சொன்னா என்னங்க செய்வோம்? ஒரு கற்பனைக்கு அறுக்க போற கழுத்தை அப்படின்னா நீ ஒரு தகப்பனா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க, நான் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன். அருங்க வாப்பானம். தகப்பனுக்கும் தாய்க்கும் எப்படி கட்டுப்பட வேண்டும் என்று இந்த உலகத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பாடம் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு இந்த வரலாறுலாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு யாருக்கு சொல்லிக் கொடுப்பா? மிஸ் சொல்லி கொடுத்துக்குவாங்க, ஆலிமா சொல்லி கொடுத்துக்குவாங்க, சார் சொல்லி கொடுத்துக்குவாங்க, ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துக்குவாங்க, மதரசால இல்லை, அவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அது வேற. நம்ம டைரக்டா சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சுமையார் அலியல்லாஹ் வரலாறு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு. உலகத்தை எப்படிப்பா ஃபேஸ் பண்ணணும்? உலகத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள், சர்ச்சைகள், சூழ்ச்சிகள் அனைத்தையும் கடந்து நீ வீறுநடை போட வேண்டும் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரலாறைப்பா. துணிந்து நின்று களம் காண வேண்டும் என்றால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாறைப்பா. அப்ப இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா? ஒரு தாயா தகப்பனா இருந்து இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னு சொன்னா குடும்பம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். நம்ம குடும்பம் வந்து எப்படி நம்ம சொல்லுவோம்ல, பாரம்பரிய குடும்பம், பெரிய குடும்பம், அழகான குடும்பம், நல்ல குடும்பம், சிறந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் நம்ம வந்துருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்ற ஆளு இம்ரான், இம்ரானின் குடும்பம், ஆளு யாசிர், யாசிரின் குடும்பம், ஆளு இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம், ஆளு முஹம்மது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். குடும்பம் குடும்பமா இருக்குல்லங்க, நம்ம அந்த வரிசையில வந்துருவோம். நம்ம பேரை போட்டு நம்ம குடும்பம் குடும்பமா சொர்க்கத்துக்கு போடுமே. 25வது அத்தியாயம் 74வது வசனத்துல சூரத்துல் ஃபுர்கான்ல அல்லாஹ் சொல்றான், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. எங்களுடைய இரட்சகா, எங்களுடைய துணைகளை கண்களுக்கு குளிர்ச்சியாக்கித்தா, எங்களுடைய பிள்ளைகளை கண்களுக்கு குளிர்ச்சியாக்கித்தா, எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் முத்தகீன்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கு என்று சொன்னால் எப்படி நடக்கும்? இது இப்படிதான் நடக்கும். பிள்ளைகள்கிட்ட ஒரு டிஸ்கஷன் வைக்கிறது. அப்ப இன்றைக்கு நாம என்ன எத்தனை விஷயம் சொல்லியிருக்கிறோம்? குடும்பத்துல ஷூரா முக்கியம், குடும்பத்துல ஷூரா முக்கியம் சொன்னமா. அடுத்து வேற என்ன பாயிண்ட்?
ஃபர்ஸ்ட் குடும்பத்துல ஆலோசனை பண்ண வேண்டும். ரெண்டாவது, பிள்ளைகளுக்கு மத்தியில நாம சண்டையிட கூடாது. மூணாவது, மார்க்கத்திற்கு முரணானவர்களை நாம என்ன செய்யக்கூடாது, அலோ பண்ண கூடாது. நாலாவது, பிள்ளைகளுடைய நிலைகள் இருக்குல்ல, அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, படிப்பு லெவல் என்ன, மதரசா லெவல் என்ன, அவர்களுடைய சிந்தனை, அவர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை நம்ம என்ன செய்யணும், அப்சர்வ் உள்வாங்கி கொண்டிருக்கணும். அஞ்சாவதாக, பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல வரலாறுகளை நம்ம என்ன செய்யணும், எடுத்து சொல்லணும். அதுக்கு நாம எப்பவுமே என்ன செய்யணும், அப்டேட்டா இருக்கணும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பயான்லாம் இப்ப உதவும், உங்களுக்கு உதவுமா இல்லையா? அழகா எடுத்து வச்சுக்கிட்டு சரி இன்னைக்கு இந்த வரலாற நம்ம சொல்லுவோங்கிறதுக்கு. மொத்தத்துல இப்படி நாம நம்முடைய குடும்பங்களுடைய நிலைகள் படிப்படியாக கவனித்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு மறுமலர்ச்சி வரும் குடும்பம், சிறந்த குடும்பமாக ஆகும். சொர்க்கத்துல நாம குடும்பத்தோடு நுழைவோம் இன்ஷா அல்லாஹ். பாப்பா, அம்மா, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்க வாங்க வாங்கன்னு பொருட்காட்சி கூட்டு போற மாதிரி எங்க கூட்டு போயிருவோம், சொர்க்கத்துக்கு கூட்டு போகக்கூடிய அந்த அருமையான காட்சி நமக்கு அல்லாஹ் ஹயாத்தாக்கி தரட்டும், கபூல் செய்யட்டும். வாஹ்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.